ஹே காய்ஸ்! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான லவ் மூவி தான் பார்க்க போறோம். இதுல நம்ம ஹீரோ பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வருவாரு. பொண்டாட்டி மேல ரொம்ப பாசமா, ரொம்ப லவ்வா, ரொம்ப கேரிங்கா இருப்பாரு. இந்த மூவி வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹைப்பும் பண்ணிடுங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். மூவியோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோ, ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து நல்லா குடிச்சிருப்பா போல. அவள பார்க்கறதுக்கு வந்து சின்ன பொண்ணு மாரி தான் இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. "அங்கிள் உங்களால முடியுமா? முடியுமா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோல, "ஏய் தள்ளி போ. எனக்கு வந்து பொண்ணுங்களே புடிக்காது." அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க. "நீங்க என்ன ஆண்மை இல்லாதவரா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. யாருக்கு தான் இந்த வார்த்தை சொன்னா கோவம் வராது? இது கண்டிப்பா கிராண்ட்மாவோட வேலையா தான் இருக்கும். "உன்னை என்ன பண்றேன்னு பாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின தூக்கிட்டு போயிடுறாரு நம்ம ஹீரோ. அப்ப நம்ம ஹீரோ ஒரு டயலாக் சொல்றாரு. "என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டல்ல, அதுக்கான ஆன்ஸர நான் பெட்ல சொல்றேன் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்ல கூட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு முத்தமா குடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன சம்பவம்னா, ஸோ இவங்க 2 பேரும் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸும் நீங்க இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியலையா? அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கூகுள்ல வந்து என்னமோ சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. "இரு வேலைக்கு ஆகாது போல. நான் வேற ஆள பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போக, "ஏய் ஒரு நிமிஷம் இருடி" அப்படின்னு சொல்லி புடிச்சுட்டு நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் மாத்தி மாத்தி சம்பவத்த தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்க தாறுமாறா பண்ணிக்கிட்டு இருக்கா. பொழுதும் வந்து விடிஞ்சிடுது. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் தான் வந்து எழுந்துக்கிறா. "ஐயய்யோ! நேத்து நைட் என்ன நடந்துடுச்சு? ஐயய்யோ! இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அம்மா என்ன சாவடிச்சுடுவாங்க." அப்படின்னு நம்ம ஹீரோயின் நெனச்சுட்டு, அவளோட திங்ஸு, ட்ரெஸ்ஸு, அவளோட செருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கருந்து ஓடி போயிடுறா. அவ கழுத்துல வந்து ஒரு ஜேடு மாரி போட்டிருப்பா. அத மட்டும் வந்து அங்கேயே மிஸ் பண்ணிட்டு போயிடுறா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஹீரோ எழுந்துக்கிறாரு. ஹீரோ எழுந்திச்ச உடனே பக்கத்துல ஹீரோயின காணோம். ஹீரோயினோட அந்த ஜெய்டு மட்டும் தான் இருக்கு. அத கையில எடுத்துட்டு, "ஹார்ட்லெஸ் கேர்லா இருக்கா. ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட் மட்டும் தானா?" அப்படின்ற மாரி அவரு என்னமோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவளோட பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்ல போல. ஸோ அவங்க பாட்டிக்கு வந்து கை காலெல்லாம் தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்க. டாக்டர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அததான் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. டாக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரெயின்ல வந்து பிளட் போகும்ல, அத வந்து அழுத்திக்கிட்டு இருக்கு. அதனால வந்து அவங்களோட பாடியில ஒரு பக்கம் ஃபுல்லா வந்து வேலை செய்யாம பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து நம்ம உடனடியா வந்து சர்ஜரி செய்யணும். சர்ஜரி செய்யறதுக்கு வந்து 100 கிராண்ட் வந்து செலவாகும் அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிட்டே இருக்க. அத கேட்ட உடனே நம்ம ஹீரோயினும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா, அவளோட அம்மா வந்து காசு தர மாட்றாங்க. எப்படின்னா வந்து பாட்டிய வந்து காப்பாத்தி ஆகணும். இந்த சர்ஜரிய வந்து நான் பண்ணியே ஆவேன். அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் வந்து இது மாதிரி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா போல. அவ வந்து பாட்டிய பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க, பாட்டி வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இத பாரும்மா, நீ என்ன நினைச்சுனா கவலைப்படாத, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அவங்க அம்மா உருட்டுக்கட்டைய மாரி தூக்கிட்டு வராங்க. "இத பாரு, இன்னும் நீ வேலையே செய்யாம இங்கேயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ மட்டும் வேலை செய்யலன்னா உனக்கும் சாப்பாடு தரமாட்டேன், உன் பாட்டிக்கும் தரமாட்டேன்" அப்படின்னு சொல்லி அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து ஹீரோயின் மேல வந்து சுத்தமா பாசம் கிடையாது. ஹீரோயினோட அப்பா மட்டும் லைட்டா நல்லவர் மாரி காட்டுறாங்க. ஆனா, அவர் நல்லவரா இருந்து என்ன யூஸு? அங்க அவருக்குமே வந்து மதிப்பு இல்ல. ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு குட்டி கடை நடத்திட்டு இருக்காங்க போல. ஸோ ஏதோ ஒரு ஃபுட்ட வந்து டெலிவரி பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. கிராண்டுன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அங்க போயிட்டு நீ ஃபுட் டெலிவரி பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நான் எல்லாமே பண்றேன். பாட்டிக்கு தேவையான அளவுக்கு சர்ஜரி பண்றதுக்கு பணம் குடுங்கன்னு கேட்க, மறுபடியும் அவங்க அம்மா வந்து அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து நான் சொன்னத செய். அதுக்கப்புறம் வந்து நீ மத்த விஷயத்த பத்தி பேசுவ. சர்ஜரியாமே சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து, "சாரிம்மா, என்னாலயும் வந்து எதுவுமே பண்ண முடியல" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, "பரவாயில்லப்பா, பாட்டிக்கான சர்ஜரிய வந்து நான் கண்டிப்பா பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அந்த டெலிவரி பண்றதுக்காக ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு ஒரு கம்பெனிக்கு தான் போயிருக்கா. ஹீரோயினுக்கு வந்து ஒரே ஒரு கனவு மட்டும் தான் இருக்கு. அவளோட கனவு என்னன்னா, எப்படின்னா வந்து அவளோட படிப்ப முடிச்சுட்டு, அந்த இப்போ ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கா இல்லையா? அந்த கம்பெனில வந்து ஜாப் கிடைக்கணும். ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறமா பாட்டிய வந்து அவங்க வீட்ல இருந்து வெளிய கூட்டிட்டு வந்துட்டு, தனியா ஒரு வீடு எடுத்து பாட்டிய பார்த்துக்கணும். அது மட்டும் தான் அவளோட ஆசை. இப்ப அவ டெலிவரி பண்ண வந்துட்டு இருக்கப்போ, அங்க செக்யூரிட்டி ஆஃபீசர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து உள்ள விடவே மாட்றாங்க. "எதுக்கு வந்திருக்க? எங்க போணும்?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. "இது மாரி நான் ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்கேன்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "உன்கிட்ட ஐடி இருக்கான்னு கேட்க, என்கிட்ட எந்த ஐடியும் இல்ல" அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "ஐடி இல்லன்னா உனக்கு உள்ள என்ட்ரி கிடையாது" அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா. "ஒரு தடவ வந்து உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கால் பண்ணி செக் பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றத வந்து கேட்கிற மூட்லயே அவன் இல்ல. "ஐடி இருந்தா மட்டும் தான் உன்ன அனுப்புவேன். இல்லன்னா அனுப்ப மாட்டேன். நீ இப்ப திரும்ப போ, திரும்ப போ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் என்னமோ அந்த கம்பெனிக்கு
ஓனர் மாரி நம்ம ஹீரோயின வந்து கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து இல்ல நான் வந்து டெலிவரி பண்ணாம போமாட்டேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின வந்து புடிச்சு தள்ளி விடுற மாரி விடுறாரு. அந்த சமயத்துல தான் ஒரு ஆள் வராரு. யாருன்னு பார்த்தா, அதுதான் நம்ம ஹீரோ. லாஸ்ட் நைட் வேற இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருப்பாங்கல்ல. ஹீரோவ பார்த்த உடனே இவ வந்து அங்கிள் அலெக்ஸ் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க எல்லாரும் என்னது அங்கிளா? அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற இன்னொரு பையன் என்ன நினைக்கிறான், நான் கனவு கினவு எதனா கண்டேனா, இவனுக்கு தான் பொண்ணுங்கனாவே அலர்ஜி. இப்ப என்னன்னா ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வேற அங்கிள்ன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே! அப்படின்ற மாரி சந்தோஷத்துல பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு, "நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ இப்ப என்ன பண்ணு, உன்னோட ஃபினான்ஷியல் டிபார்ட்மென்ட்க்கு போயிட்டு, உன்னோட சேலரிய வாங்கிட்டு, நாளைலருந்து நீ வேலைக்கு வர வேணாம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து அவன் கேட்கறான், "நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி சொல்றீங்கன்னு?" கேட்க, "நீ வந்து இந்த கார்ப்பரேஷனோட பவர வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாருமே வந்து இன்சல்ட் பண்ற. நீ தப்பா நடந்துருக்க. அதனால நீ வேலைய விட்டு போ." அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டிய வந்து ஃபயரும் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் கையில வந்து நெறைய டெலிவரி பண்றதுக்காக ஃபுட்ட வச்சிருக்கால்ல. ஸோ, அத வந்து நம்ம ஹீரோ வந்து வாங்கிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நெனைக்கிறா, இவரும் வந்து இந்த கிராண்ட் கம்பெனில தான் வந்து வேலை செய்றாரு போல. பார்க்கறதுக்கே ரொம்ப அமேசிங்கா இருக்கே! அப்படின்னு அவ மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இல்ல பரவால்ல இத நானே தூக்கிக்கிறேன்னு சொல்ல, "நீ ஏன் இவ்ளோ சின்ன பொண்ணு? நீ எப்படி இத தூக்கிட்டு வருவ? வா நானே தூக்கிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபுட் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம ஹீரோவும் வந்து ஆஃபீஸ்க்குள்ள கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோயின. ஹீரோ வந்து ஒரு பொண்ணு கூட இவ்ளோ கேரிங்கா இருக்கிறத அங்க இருக்கவங்க பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு போனஸா ஒரு ₹3000 டிப்ஸ குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அத பார்த்துட்டு 3000 அப்படின்னு கேட்க, ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. ரொம்ப நீட்டா, கிளீனா இருந்தது. இதுக்கப்புறம் எப்பயுமே வந்து உங்ககிட்ட இருந்து மட்டும் தான் நாங்க ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து நல்லா ஹாப்பி ஆயிட்டா. அதுக்கப்புறம் வா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின வந்து கூட்டிட்டு வரா. அங்கிள் அலெக்ஸ் நீங்க என்ன வேலை செய்யாம எங்க வரீங்கன்னு சொல்ல, எனக்கு வந்து இப்ப வேலைலாம் இல்ல. வா நான் வந்து உன்ன வீட்ல ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். நீங்க ரொம்ப கைண்டா இருக்கீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா. கைண்டா நான் எப்படி கைண்டா இருக்கேன் அப்படின்னு கேட்க, உங்கள பார்க்கறதுக்கு மதர் தெரேசா மாரியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, உடனே ஹீரோவுக்கு வந்து அப்படியே சிரிப்பு தாங்க முடியல. சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மள பார்த்து இப்படி சொல்லிட்டாளேன்னு. அடுத்து ஹீரோயின் வந்து ஒரு ஸ்கூட்டில தானே வந்தா. அந்த ஸ்கூட்டிலேயே வந்து நம்ம ஹீரோயின வந்து டிராப் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. "ஏன் என்ன பார்த்து சிரிக்கிற?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ கைய இப்படி காமிச்சு, "உங்க ஹேர் வந்து ரொம்ப மேசியா இருக்கு" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அத வேற ஒருத்தன் பார்த்துட்டு, "1000 வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்கிற பூவையும் பார்த்து இருக்கேன். 10,000 வருஷம் வாழ்ற தவளையும் நான் பார்த்துருக்கேன். ஆனா வந்து நம்ம பாஸ் இப்படி ஓவரா இப்படி பேசுறது தான் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கிராண்ட் வந்து இப்படி ஒரு பொண்ணுகிட்ட இப்படி பேசுவாருன்னு நான் என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்த்ததே இல்ல. ஒருவேளை மிஸ்டர் கிராண்டுக்கு அந்த சின்ன பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அங்கிள் அலெக்ஸ் நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோல ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்ல இருந்து எடுத்து ஜேட வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது என்னோடது சின்ன வயசுல வந்து எனக்கு அடிக்கடிக்க உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்ப பாட்டி வந்து கோயிலுக்கு போயிட்டு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் மிஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டேன். நீங்க நல்ல வேலை கண்டுபிடிச்சு குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி கேட்டுருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு கண்டிஷன் போடுறாரு. நம்ம ஹீரோக்கு வந்து 2 பேருங்க. ஒண்ணு வந்து கிராண்டு, இன்னொன்னு வந்து அலெக்ஸ் டர்னர். நம்ம ஹீரோயின் வந்து எப்ப பார்த்தாலும் அலெக்ஸ் அங்கிள்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கால்ல. அது வந்து ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு உண்மையாலே வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இதுக்கப்புறம் வந்து என்ன அங்கிள் அலெக்ஸ்ன்னு கூப்பிடாத. நீ என்ன அப்படி கூப்பிடுறப்போ எனக்கு வந்து ரொம்ப வயசானவங்க மாரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, சரி. நான் வந்து அப்படி கூப்பிட மாட்டேன். உங்கள எப்படி கூப்பிடணும் சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, மிஸ்டர் கிராண்டுன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல, அவளும் வந்து கொஞ்சம் தயங்கி தயங்கி மிஸ்டர் கிராண்ட் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ பின்னாடி இருந்துகிட்டு இருக்க. மேரேஜ் வந்து அவ்வளோ பயமான விஷயம் இல்லல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்து நினச்சுக்கிட்டு இருக்கான். இவருக்கு என்ன பேய் கீய் புடிச்சிடுச்சா? அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்கு வந்து அவங்க வீட்ல இருந்து கால் வந்துகிட்டு இருக்கு. அவங்க பாட்டி வந்து சுகர் டேப்லெட்டு, மத்த டேப்லெட் எதுவுமே வந்து சாப்பிடல போல. சாப்பிடவும் மாட்டேன், நான் மாத்திரையும் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வந்து ஹீரோக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஹீரோ இதோ நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஹீரோவோட பாட்டிய தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பாட்டிக்கு வந்து உடம்பு நல்லா தான் இருக்கு. அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. இவ்ளோ நாள் வந்து அவன் என்கிட்ட சொல்லவே இல்ல. அவனோட ஆஃபீஸ்ல வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணாலாமே. அவ கூட தான் வந்து இவன் சுத்திக்கிட்டு இருக்கான் போல. நான் இவ்ளோ நாள் அவன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா, அவன் என்கிட்டயே வந்து மறைச்சுட்டான்ல. அவன என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி, அவங்க பாட்டி வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. பாட்டிக்கு வந்து என்ன ஆசைன்னா, பேரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்றது தான் ஆசை. இத்தன நாள் வந்து அவன் எல்லா பொண்ணுங்களையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான்.
இப்ப கடைசியா வந்து நம்ம ஹீரோயின பார்த்து ஹீரோயின் கிட்ட வந்து விழுந்துட்டான். அந்த விஷயம் பாட்டிக்கு எப்படியோ தெரிஞ்சுது. இவன் என்கிட்டயே சொல்லல அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து டிராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க வர, உடனே வந்து பாட்டிக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. அது எல்லாத்தையும் வச்சுட்டு பெட்ல இழுத்தி போட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி நீங்க ஏன் சாப்பிட மாட்றீங்கன்னு சொல்ல, நான் சாப்பிடலாம் மாட்டேன். நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்ற. எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. அதனால நான் மாத்திரையும் போட்டுக்க மாட்டேன். சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்க. பாட்டி நடிக்கிறது கூட தெரியாம ஹீரோல உங்களுக்கு என்ன இப்ப நான் கல்யாணம் தானே பண்ணிக்கணும். நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க வந்து கரெக்ட்டா சாப்பிடணும். மாத்திரைனா போட்டுக்கணும். அப்படின்னா நீங்க பண்ணீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, உடனே பாட்டி வந்து குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே பாட்டி கூட இருக்கவங்க நீங்க ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல, அது ஒண்ணும் இல்லடா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல்ல. அதனால வந்து எனக்கு பாதி நோய் போன மாரி இருக்குன்னு மறுபடியும் பாட்டி வந்து சமாளிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏன் இத்தன நாள் எந்த பொண்ணுங்க மேலயும் இன்ட்ரெஸ்ட்டே படாம கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுல வந்து சர்ஜரிலாம் பண்ணியிருப்பாங்க போல. அப்ப டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இவரால வந்து குழந்தலாம் பெத்துக்க முடியாதுன்னு. அதனால தான் வந்து நம்ம ஒரு பொண்ணோட லைஃப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்கு ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. அதுக்கு தான் பாட்டி சொல்லியிருப்பாங்க, "இத பாரு, உனக்கு வந்து நீ ட்ரை பண்ணாமலே நீ குழந்தை பெத்துக்க முடியாது. நீ எப்படி இருக்க? நீ வந்து பண்ணிக்கணும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. "சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு பாட்டிய சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோ சொல்லுவாரு. உடனே வந்து பாட்டியும் வந்து சந்தோஷம் ஆயிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த ₹3000 போனஸ் வாங்குனால்ல, அந்த பணத்த தான் வந்து கையில வச்சுக்கிட்டு இருக்கா. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து காசு சேர்த்து எப்படிதான் வந்து பாட்டிக்கு வந்து சர்ஜரி பண்ணியே தீருவேன் அப்படின்னு அந்த காச பாத்து பேசிட்டு, இத எங்கன்னா வைக்கணுமே, எங்க வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவ பெட்டுக்கு அடியில ஒளிக்கி வச்சுட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. அவளோட சிஸ்டர் வந்து ஒளிஞ்சு இருந்து பாத்துடுறா. இவ என்ன பண்றா? இவ பண்றதே சரியில்லையே அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு, நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருந்து கிளம்புன உடனே அந்த பெட்ட தூக்கி பாக்குறா. தூக்குன உடனே அதுல வந்து ஒரு என்வலப் இருக்கு. அதுக்குள்ள வந்து காசு இருக்கு. "இவள என்ன பண்றேன்னு பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா கிட்ட வந்து போட்டு குடுத்துட்டு இருக்கா போல. நம்ம ஹீரோயின் எப்பயும் போல வந்து டெலிவரி பண்ணலாம்னு சொல்லி பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புற நேரத்துல, அவங்க அம்மா ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டு அடியும் ஓடின்றாங்க. "உன்ன வந்து வீட்ல சோறு போட்டு வச்சிருந்தா, இப்படி குடும்பத்துல இருந்தே காச திருடுவியா? நீலாம் நல்லா இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து அசிங்க அசிங்கமா திட்டிட்டு நம்ம ஹீரோயின போட்டு அடிச்சுட்டும் இருக்காங்க. அடுத்து ஹீரோவோட ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து பாஸ் இருந்தாலும் வந்து இப்போ நார்மலா ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயினுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா வேற ஒரு பையன் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கான். "என்னப்பா நீ வந்திருக்க? நேத்து ஒரு பொண்ணு வந்ததே அந்த பொண்ணு வரலையா?" அப்படின்னு கேட்க, "அது ஒண்ணும் இல்ல சார். அந்த பொண்ணு வந்து வீட்ல இருந்து காச திருடிட்டாளாம். கையும் களவுமா புடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் தான் வருவேன்." அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்க, உடனே வந்து ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து ஹீரோயினோட பேக்ரவுண்ட வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சொல்றா, "நான் வந்து எங்கேயும் காசெல்லாம் வந்து திருடல. இது வந்து எனக்கு டிப்ஸா வந்தது." அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். "உனக்கு யாரு இப்படி டிப்ஸ் எல்லாம் குடுத்துருப்பா? நீ திருடி தான் இருப்பன்னு" சொல்லி அவங்க அம்மா எல்லாரும் வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட சிஸ்டருக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடுது. அம்மா நம்மளோட அண்ணா கல்யாணத்துக்கு வந்து நம்மளுக்கு பணம் தேவைப்படுதுல்ல. பேசாம இவள வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துக்கு வந்து வித்துட்டா நம்மளுக்கு காசு கிடைக்கும். அந்த காச வச்சு நம்ம அண்ணனோட கல்யாணத்த நடத்திடலாம்ல அப்படின்னு சொல்ல, இந்த ஐடியா நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா ப்ளீஸ் அப்படின்னா பண்ணாதீங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து கேட்குற மாரியே இல்ல. ஹீரோயின போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு ஒரு பெரிய கொம்ப எடுத்து அவ கால உடைச்சிடலாம். அப்படின்னு அடிக்க வர, அந்த சமயத்துல ஹீரோ வந்து ஒரு கொம்ப எடுத்து தூக்கி போட்டு தடுத்து நிப்பாட்டிடுறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. ஹீரோ வந்து சாதாரணமா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க நல்லா. ஸோ, அவரு தான் வந்து அந்த கம்பெனியோட ஓனர்ன்னு தெரியாம, "ஏய் யாருடி இவன்?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினோட சிஸ்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, "அம்மா இவ தான் வந்து இவளோட சீக்ரெட் லவ்வரா இருப்பா போல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. "ஏன்டி இவன இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருந்தா, நீ எவனையோ ஒருத்தன லவ் பண்றதும் இல்லாம, அவன அடிக்கிறதுக்காக இங்க கூட்டு வந்துட்டு இருக்கியா?" அப்படின்னு மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க. "அம்மா அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் எதுவுமே இல்ல." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க அம்மா வந்து ஒரு மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன எதுக்கும்மா இப்படி வெறுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன வெறுக்கிறதுக்காக தான் இப்படி பெத்துக்கிட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, "நான் வந்து நீ எனக்கு யூஸ்ஃபுல்லா எதனா வேலை செய்வேன்னு சொல்லிட்டு தான் உன்ன வளர்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு ஒரு மாரி ஸ்ட்ரெயிட்டா சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா இது ஒரு பெத்த அம்மாவே வந்து நம்மள இப்படி சொல்றாங்கன்னு நம்ம ஹீரோயின் வந்து நல்லா மனசு உடைஞ்சு போயிடுறா. உடனே வந்து அந்த ஆஃபீஸ்ல இருந்து வேற ஒருத்தர் சில பேரும் வந்துகிட்டு இருக்க. உடனே அவங்களுக்கு வந்து நல்ல மரியாதை கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இது மாரி நேத்து வந்து நான் டிப்ஸ் குடுத்தேன். அத வச்சு உங்க ஃபேமிலில வந்து பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். என்ன?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்" அப்படின்னு ஹீரோயினோட அம்மா வந்து சமாளிச்சுக்கிட்டே இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிடுறா, "நான் வந்து எப்பவுமே இந்த குடும்பத்துக்காக வந்து உங்கள விட, அப்பாவ விட அதிகமா வேலை நான் தான் செஞ்சுகிட்டு இருக்கேன்.
இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வாய முறி வாய முறி நம்ம ஹீரோயினை பிடிச்சி மறுபடியும் கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வேற வேலையில எப்ப பார்த்தாலும் ஒண்ணு கத்துறது இல்லைன்னா அடிக்கிறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, நீ இவ்வளவு தூரம் லவ் பண்ற, உனக்கு இவ வேணும்னா நீ 5,00,000 பணத்தை கொடுத்துட்டு இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போன்னு சொன்ன உடனே, என்னடா இது அம்மா பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க போலன்னு அவ ரொம்ப அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் போன உடனே ஹீரோவும் வந்து பின்னாடியே போயிடுறாங்க. அடுத்து ஹீரோட ஆபீஸ்ல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து இப்படி இதயமே இல்லாம இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க இதுல இருந்து தானே எப்பவுமே ஃபுட்டுனா வர மாதிரி நான் போட்டிருந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து உங்க ஃபுட்டும் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. எல்லாத்தையுமே இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து அழுகுறாங்க. ஐயையோ! நான் வந்து அந்த கம்பெனில சாப்பாடு குடுத்து அப்படியே என் பிசினஸ வந்து நல்லா டெவலப் பண்ணலாம்னு நெனச்சேன். இப்படி போச்சே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலயும் வேணும் தான் மக்களே. அடுத்து ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே இருக்கு. ஹீரோக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. ஹீரோயின் கிட்ட போயிட்டு கர்ச்சீஃப்லாம் குடுக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, அம்மா, அப்பாவுக்கு வந்து என் மேல பாசமே இல்ல. இதுக்கப்புறம் வந்து நான் என்னோட வழிய பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "என்ன ஆச்சு மிஸ்டர் கிராண்ட்?" அப்படின்னு கேட்க, "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு?" கேட்குறாங்க. "என்னது கல்யாணமா? எனக்கு வந்து உங்கள பத்தி பெருசா எதுவுமே தெரியாது. நான் எப்படி உங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும்?" அப்படின்னு கேட்க, "என்னோட கிராண்ட்மா வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்க வந்து மருந்து கூட சாப்பிட மாட்றாங்க. நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. 1 வருஷம் என் கூட இரு. உனக்கு பிடிக்கலன்னா வந்து நானே வந்து உனக்கு டிவோர்ஸ் குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு தேவையான பணமும் நான் வந்து உனக்கு கரெக்ட்டா செட்டில் பண்ணிடுறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, மாசம் வந்து உனக்கு 5,00,000 காசு தரேன். என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறா. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. எனக்கு மாசம் இவர் 5,00,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அத வச்சு சாரி 5,00,000 இல்ல 50,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அத வச்சு நான் பாட்டியோட சர்ஜரிக்கு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துருவேன். அதுக்கப்புறமா நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கிட்டு பாட்டியும் வந்து கூட்டிட்டு வந்துருவேன். இது நல்ல ஐடியாவா இருக்கே! அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அப்படின்னு ஹீரோ கேட்க, அது ஒண்ணும் இல்ல. என்னோட ஐடி எல்லாமே வந்து என்னோட வீட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. வா நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கைய பிடிச்சு கூட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனே வந்து இவங்க 2 பேரும் வந்து மேரேஜ வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க போல. ஹீரோ, ஹீரோயின் வந்து கார்ல தான் போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த மேரேஜ் கார்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மிஸ்டர் அலெக்ஸ் அங்கிள் கூட அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து அத வாங்கி அவரோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு, "இத பாரு, பாட்டி வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் டெரரா தான் இருப்பாங்க. ஆனா வந்து ரொம்ப நல்லவங்க. அவங்கள பார்த்து நீ பயப்படாத சரியா? வா உள்ள போலான்னு" சொல்லி உள்ள கூட்டு போறாங்க. ஹீரோயின் வந்து அந்த வீட்ட பார்த்துட்டு, "எப்பா எவ்ளோ பெரிய வீடு" அப்படின்னு சொல்லி அவ பார்த்துக்கிட்டு இருக்கா. பாட்டிய வந்து எப்படின்னா வந்து நம்ப வைக்கணும். நம்ம எப்படி பேசுறது அப்படின்ற மாரி அவ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாட்டி வராங்க. பாட்டி வந்தவுடனே இவ பாட்டிக்கு வந்து ஹலோலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. பாட்டியுமே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து நல்லா தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க, "பாத்தீங்களா, எங்களுக்கு வந்து கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு காட்ட, பாட்டி வந்து ஹீரோவ தள்ளி விட்டு ஹீரோயின கைய பிடிச்சு இழுத்து நல்லா பேசிட்டு இருக்காங்க. "உன் வயசு என்னம்மான்னு?" கேட்க, "எனக்கு 20 ஆகுதுன்றாங்க." "இன்னும் உனக்கு 20யா? இவனுக்கு 29 நீ எப்படிம்மா இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டன்னு?" சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்மள ஆளுக்கு டேமேஜ் பண்றாங்களேன்ற மாரி தான் ஹீரோ வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றேன்னா, "நான் வந்து 20 அவரு 29ஆ இருக்கிறதுனால என்ன? அவரு வந்து என்னோட மெச்சூர்டா இருக்கிறதுனால, எங்க 2 பேருக்கும் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு" அப்படின்னு சொல்ல, "ஏய் இவ்ளோ நல்லா ஸ்வீட்டா பேசுறியேன்னு" சொல்லி பாட்டியும் வந்து நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து, "நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இவ்ளோ அழகா இருக்க. இவன் கொஞ்சம் இவன் தான்" அப்படின்ற மாரி அவங்க பேசிட்டு இருக்க. பாட்டி, "இத பாருங்க எனக்கு 29 ஏஜ் தான் ஆகுது. 92 இல்ல. என்ன ஏன் இப்படி ட்ரீட் பண்றீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோயின் பழக்க தோஷத்துல, "அங்கிள் அலெக்ஸ், நீங்க ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல?" அப்படின்னு கேட்கிறா. அங்கிள் அலெக்ஸ்ன்னு கூப்பிட்ட உடனே அவளுக்குமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. வாய வந்து இப்படி மூடிக்கிறா. ஹீரோ வந்து என்னமோ பேச வர, அவரு என்ன பேச வராருன்னு கூட பாட்டி வந்து கவனிக்கவே இல்ல. "ஏய் எதுக்குடா அவள பயம்படுத்துற? இதுக்கப்புறம் வந்து என்னோட பேத்திய வந்து நீ பயம்லாம் படுத்தக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து நான் இவள பிரின்சஸ் மாரி பார்த்துப்பேன் சரியா? பிரின்சஸ் மாரி இவள நான் நடந்துப்பேன். பாய்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. பாட்டி வந்து நல்லா ஹேப்பியா இருக்கேன். அங்க வேலை செய்றவங்க வந்து பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உங்களுக்கு வந்து சந்தேகமே வரலையா? ஒருவேளை இந்த மேரேஜ் வந்து ஃபேக்கா இருந்துச்சுன்னா" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். இவங்க 2 பேருமே வந்து ஃபேக்கா மேரேஜ் பண்ணி இருந்தாலும், அத வந்து நம்ம ரியலா மாத்திடுவோம். என்ன சொல்ற? எனக்கு வந்து அந்த பொண்ண வந்து ரொம்ப புடிச்சு இருக்கு. அப்படின்னு பாட்டியும் வந்து ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம ஹீரோ, ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. "சாரி மிஸ்டர் கிராண்ட்" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். "என்ன ஆச்சும்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அது ஒண்ணும் இல்ல. கிராண்ட்மா முன்னாடி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். உடனே நம்ம ஹீரோ, "ஏய் சில்லி கேர்ள் ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு" சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே எல்லாம், "மிஸ்டர் கிராண்ட்மா இந்த டைம் வந்து நல்லா நடிக்கலன்னு எனக்கு தெரியும். நான் அடுத்த டைம் வந்து
நான் நல்லா நடிப்பேன். இதுக்காக வந்து நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய காசுல பாதி கம்மி பண்ணிட மாட்டீங்கல்ல? அப்படின்னு கேட்க, அப்படின்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லி கேட்டுருக்கான். அடுத்து இதுக்கப்புறம் வந்து நீங்க என் கூடவே ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் தயங்கிட்டு இருந்தாலும், அதுக்கப்புறம் வந்து சரி, சரி ஓகே நம்ம வந்து ஆக்ட் தானே பண்றோம் சரி அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு அடுத்த சீனே வந்து ஹீரோ வந்து ஹீரோயின வந்து அவளோட பெட்ரூம்ல தான் வந்து விடுறாங்க. சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கருந்து போயிட, நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரூம பார்க்குறா. நானும் பாட்டியும் வந்து ஸ்டோரேஜ் ரூம்ல தான் வந்து இருந்தோம். இந்த ரூம் வந்து எவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ல வந்து படுக்கிறா. நல்லா சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆயிடுறா. அவளுக்கு வந்து பாட்டி ஞாபகம் வந்துடுது. பாட்டி என்ன பண்றாங்கன்னே தெரியலையே அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு வந்து அவ வீட்ல இருந்து கால் வந்துகிட்டு இருக்கு. அவங்க அப்பா தான் வந்து கால் பண்ணி கேட்டுருக்காங்க. "என்னம்மா ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கே வரலையே" அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். "அப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நான் நானியா வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசுல வந்து கிராண்ட்மாவ வந்து நான் கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேன். அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணுவேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க அப்பா வந்து நல்லா சந்தோஷப்படுறாரு. அதே சமயத்துல பொண்ணு வீட்டுக்கு வரலையேன்னு வருத்தமும் பட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே அவங்க அம்மா வந்து "நீ நானியா வேலை செய், என்னவா வேணா வேலை செய். அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா உன்னோட விர்ஜினிட்டிய மட்டும் நீ விட்டுக் கொடுக்க கூடாது. நீ மட்டும் அத லூஸ் பண்ணிட்டேன்னா, வேற எவனுக்கும் வந்து உன்ன கல்யாணம் பண்ணியும் வைக்க முடியாது. அத வச்சு தான் வந்து நாங்க நிறைய காசு வாங்கலாம்னு இருக்கோம்" அப்படின்னு அவங்க அம்மா கேவலமா பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து அழுவுறா. ரொம்ப அழுதுட்டுல்ல, "ச்சே இவங்கலாம் ஒரு தாயா எப்படி அசிங்கமா பேசுறாங்க பாரு. அப்பாக்கு இருக்கிற அக்கறை கூட அம்மாக்கு இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாரையுமே வந்து பிளாக் பண்ணிடுறா. யாரோ டோர வந்து தட்டுற மாரி இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஓப்பன் பண்ண, அங்க வந்து நானியா வேலை செய்றவங்க வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்க போல. அவங்க வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் குடுன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க போல. அத வந்து அவங்க அப்படியே ஹீரோயின் கிட்ட தூக்கி போட்டுட்டுல, இவ்ளோ ஃப்ளாட்டா இருக்க. உன்ன போயிட்டு எப்படிதான் அவருக்கு புடிச்சதோ என்னவோ தெர்ல. இந்தா இத வந்து இவரு உனக்கு தான் வாங்கி குடுத்தாரு. இத போட்டுட்டு நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து நக்கலா போயிடுறாங்க. நானிக்கு வந்து என்னன்னா, அவங்க தான் வந்து இந்த வீட்டோட முதலாளி மாரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின. ஹீரோயின் வந்து ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு, "இது என்ன இவ்ளோ எக்ஸ்பென்சிவா இருக்கே! இத எப்படி நான் வேர் பண்ணிக்கிறது?" அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு, அத வேர் பண்ணாம அவளோட ட்ரெஸ்ஸே தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்து கேட்குறாங்க, "என்ன நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போடலையா? உனக்கு புடிக்கலையா?" அப்படின்னு கேட்க, "அது ஒண்ணும் இல்ல. அத போட்டு நான் எதனா கிழிச்சிட்டு ஸ்பாயில் பண்ணிடுவேனோன்னு கொஞ்சம் லைட்டா பயமா இருந்தது. அதனால தான் நான் வந்து போடல" அப்படின்னு சொல்ல, "அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நீ சப்போஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸ எதனா ஒண்ணு பண்ணிட்டாலும், நான் வந்து உனக்கு இன்னொரு செட்டு வாங்கி தருவேன்" அப்படின்னு சொல்ல, "எனக்கு வந்து அந்த எக்ஸ்பென்சிவ் கிளாத்ஸ்லாம் போடுறதுக்கு வந்து மனசே வரல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். ஹீரோ வந்து ஒரு மாரி பார்த்துக்கிட்டே இருக்க, எனக்கு வந்து இந்த மாரி காஸ்ட்லி ட்ரெஸ்லாம் போட புடிக்காது. நான் வேணா நைட் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சில காட்டன் ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வரேன். போடுறதுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாவும், வேலை செய்றதுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருந்தா மட்டும் போதும். நான் வந்து பணத்த வந்து தேவையில்லாம செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா. ஹீரோயின் என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோவும் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, "எனக்கு இது மாரி ட்ரெஸ்லாம் வாங்கி குடுத்தீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு 50,000 குடுக்கறதுல இருந்து மைனஸ் பண்ணிடுவீங்களான்னு" சொன்னேன். "நீ ஏம்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு" கன்னத்த பிடிச்சு கிள்ளியும் குடுக்குறாங்க. இவங்க பேசுனத வேற அந்த வேலைக்காரி பொண்ணு ஒட்டி கேட்டுக்கிட்டு, "அதானே பார்த்தேன், இவருக்காச்சும் எதனா ஒரு பொண்ண புடிக்கிறதாச்சு. இவருக்கு என்னதான் புடிக்கும்?" அப்படின்னு நினைச்சுட்டு அவ என்னமோ கற்பனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து குப்பை தொட்டியில வந்து ஒரு பெல்ட் மாரி கிடைச்சிருக்கும் போல. அதாவது முதுகு, கை, கால் வலிக்குன்னா வந்து போட்டுக்கிட்டா வந்து கொஞ்சம் வலி தெரியாம இருக்கால்ல. அத வந்து எடுத்துட்டு இருக்கா. இத வந்து நல்லா இருக்கு. இத குப்பையில போடுறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ! இத வந்து நம்ம பாட்டி கிட்ட வந்து குடுப்போம். பாட்டி தான் வந்து வழியில கஷ்டப்படுறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் பாட்டிய பார்த்தேன்னா குடுக்கணும். அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து அத எடுத்துட்டு போயிட்டுருக்கேன். அங்க வேலை செய்றவங்க வந்துல, "திருடி உனக்கு வெட்கமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். நான் ஒண்ணும் திருடல. நீங்க வேணான்னு சொல்லி குப்பையில போட்டீங்க. அத தான் நான் எடுத்தேன். இது எப்படி திருட்டா இருக்கும்னு சொல்ல, அவங்க வந்து "உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? நீ வந்து திருடி தான் இருக்க, அதுதான் இருக்க" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வன்மத்தனா வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இது மாரி திருடுறவங்கலாம் வந்து கிராண்டுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காதுன்னு நான் எத்தன வருஷமா அவர நெனச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ மட்டும் இப்படி பண்ணன்னு நெனச்சேன்னா, அவர் வந்து இப்பவே வந்து உன்ன வீட்ட விட்டு வெளிய அனுப்பிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து அவரு என்னதான் கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு எக்ஸ்ட்ரா பிட்டுனா விட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆயிடுது. அவ சண்டையும் போட மாட்றா, கத்தவும் மாட்றா, அழுதுகிட்டே இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோயின். உன்னோட ஃபேக் மேரேஜ பத்தியும் எனக்கு தெரியும். அவருக்கு வந்து உன்ன பிடிக்காதுன்னும் தெரியும். அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல வந்து நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்து அவங்கள புடிச்சு கத்து கத்துன்னு கத்திடுறாங்க. "இத பாரு, இது வந்து என்னோட வில்லா. நீ வந்து என்னோட ஒய்ஃபயே வந்து இப்படி மிரட்டி பேச உனக்கு யாரு வந்து உனக்கு அதிகாரம் கொடுத்தது? நீ இப்பவே வந்து இந்த வேலைய விட்டு போ" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருக்க. அவ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, "நீ வந்து ஜஸ்ட் எம்ப்ளாயி மட்டும் தான். என் ஒய்ஃப் கிட்ட வந்து கத்துறதுக்கு வந்து உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ ஆர்க்யூ பண்ணிக்கிட்டு இருக்கா.
அப்ப நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கவங்களலாம் கூப்பிட்டு அவள வெளிய தள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே, அவளையும் வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றாரு, "சாரிம்மா நான் வந்து இருந்திருந்தேன்னா இது மாரி நடந்து இருக்காது. சாரி" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். "இல்ல பரவால்ல" அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லி கேட்டுருக்கா. "சரி நம்ம பணத்த வந்து இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் வந்து உங்களுக்காக வந்து குக் பண்றேன்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போக, "நானுமே வந்து உனக்காக ஹெல்ப் பண்றேன் வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிக்கிட்டு போறாரு. அப்ப இவங்க 2 பேரும் பாக்குறது, பழகுறது அது எல்லாமே வந்து கொஞ்சம் கியூட்டா நல்லா தான் இருக்கு. ஹீரோக்கு என்னதான் வந்து பொண்ணுங்களே பிடிக்காம இருந்தாலும், ஹீரோயின பார்த்த நொடியில இருந்து ஹீரோயினையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அடுத்து கிச்சன தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின பார்த்தோனே அழகுல வந்து மயங்கிர்றா. "நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மிஸ்டர் கிராண்ட்" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா. நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயின் கிட்ட அப்படியே க்ளோஸ் அப்பா வந்துகிட்டு இருக்காங்க. "நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா, பண்ணு, பண்ணு, பண்ணு. என்ன பண்ணாலும் வந்து எனக்கு பணம் தானே வரப்போகுது" அப்படின்னு சொல்லி கண்ண மூடிக்கிட்டு இப்படி உம்மா குடுக்குற மாரி வாய வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. "நீ வந்து என்ன எப்ப பார்த்தாலும் வந்து மிஸ்டர் கிராண்ட் இல்ல அலெக்சாண்டர்ன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க. கால் மீ அலெக்சாண்டர்ன்னு சொல்ல." சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோயினும் வந்து சொல்லிடுறா. ஹீரோ வந்து ஹீரோயினோட கன்னத்த புடிச்சு மாவு புரிஞ்சுகிட்டு இருக்க. "என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்க, "அத பாரு அங்க எங்க பாட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இது ஃபேக் மேரேஜ்ன்னு அவங்க கிட்ட தெரியக்கூடாது என்ன?" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ வந்து நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு, "மிஸ்டர் அலெக்சாண்டர் எனக்கு வந்து போர்க் சூப் வேணும்" அப்படின்னு சொல்ல, "சரி பொண்டாட்டி நான் வந்து உனக்காக செய்யறேன்" அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து முத்தம் கொடுத்துடுறா. அத பாட்டி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஆயிடுறாங்க. பரவாயில்லையே இவங்க 2 பேரும் எவ்வளோ அந்யோன்யமா இருக்காங்க அப்படின்னு அவங்க சிரிச்சு சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, பரவாயில்லையே பாட்டிய நம்ப வைக்கிறோம்னு. ஆனா நம்ப வைக்கிற சமயத்துல இவங்க அப்படியே அப்பப்போ குட்டி குட்டியா அப்படியே ரொமான்ஸ்லாம் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க.